அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் இருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு இந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. திரிகால ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார், அவரும் தூய ஆவியினால் கருத்தரித்தார். அருளிருந்த மரியை வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவையிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்காக கடவுது. அருளிருந்த மரியை வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வார்த்தை மனோருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அருளறிந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவினுடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கத்தக்கதாக சர்வேசனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரார்த்திக்க கடவுமாக. சர்வேஸ்வர சுவாமி சமண சரிவித்தபடி உடைய திருமகன் இயேசு கிறிஸ்துநாதர் மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உத்தானத்தின் மகிமை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையை உமை மன்றாடுகின்றோம். ஆமேன். இயேசுவின் திரு இதயத்தை நோக்கி ஜெபம். எங்கள் இதய ஆண்டவரே, மாட்சிமையின் தேவனையுமே போற்றுகிறோம். இவ்வாலயத்தை நீரை தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளீர். உமது கண்களும் இதயமும் என்னாலும் நிலைத்திருக்கும். உமது திருவுரைவிடமாகிய பசிலிக்காவிற்கு இதய தாகத்தோடு வந்திருக்கின்ற விசுவாசிகளை உமது அருள் ஆசிரியரால் நிரப்பும். குத்தி திறக்கப்பட்ட உமது திரு இதயத்திலிருந்து வழிந்தோடும் திரு இரத்தத்தையும் தண்ணீரையும் எங்கள் மீது தெளித்திரளும். உமது மீட்பின் ஊற்றுகளிலிருந்து நாங்கள் முகந்து கொள்ள அருள்வீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என் இதய ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல்களை கனிவுடன் இருக்க நோக்குவீராக. இதய ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை. உமக்கே புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். இதய வாசம் தேடி வருகின்றேன், என் இதயம் முறைய என்னில் வாருவே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசம் தேடி வருகின்றேன், என் இதயம் முறைய என்னில் வாருவே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசம் தேடி வருகின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்யும் மோனிகா அடைக்கலம் ரியூனியன் பங்கு மக்களுக்காகவும், அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மலை பாட்ரிக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நல்லா ஃபார்ம் ஹவுஸ், நல்லா ரெசார்ட், நல்லா அக்ரோ ஃபார்ம், நல்லா பேக்கேஜ் தொழில் வளர்ச்சிக்காகவும், நல்லா குடும்பம் நன்றியாகவும், ஆரோக்கியமேறி உடல் நலம் பெறவும், ஸ்னேகா தொழில் முன்னேற்றம் பெறவும்,
சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ், சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன், மல்டிபர்பஸ் ஏசி ஆல் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஆர்பிட் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி, செயின்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி தொழில் வளர்ச்சிக்காகவும், இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், ஷபியே தனியேல் ஆரோக்கியமேரி ஆண்மேலை பற்றிக்காகவும், மரி செல்வி உடல் நலனுக்காகவும், ஷபியே கஸ்தன் இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி லூர்தராஜ் அருள் ஆரோக்கியதாஸ் அவருடைய ஆண்மேலை பற்றிக்காகவும், தர்மராஜ் அவர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், கோலம் பெரியநாயக சாமி, சூசை அந்தோனி சாமி, சூசை மரி ரொசாலி, ரெய்சின் லூர்து மரி பட்டம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்தனமேரி அம்மாள், சூசை நாயக்கர், வாலந்தின் ரெஜினா மேரி, ரெசினாபேல் அலெக்சாண்டர், பாபு நாயக்கர், கோலம் இருதய மேரி, சூசை நாயக்கர், ஆரோக்கிய மேரி, ரெசின் அந்தோனி சாமி, லூயி மரியம்மாள், பாபு நாயக்கர், மார்க்ரேட், சபரி முத்தம்மாள் இவர்களின் ஆண்மேலை பாற்றிக்காகவும், தியதானே அல்பன்ஷால் ஆண்மேலை பாற்றிக்காகவும், நத்தாலி ஆப்டிக்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும், இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், முத்தியால்பேட்டை மணிக்கட்டி குடும்பம் சுவாமிநாதன், ஜெயமரி சுவாமிநாதன், ஜெயபாலன் சுவாமிநாதன், ஜெயமரி ஜெயந்தன், தாவிதராயர், ஞானசவுந்தரம் தாவிதராயர், செங்கல் தென் சுசேராஜ் ஆண்மேலை பாற்றிக்காகவும், ஜெயந்தன் சுவாமிநாதன் இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், உடல் நலனுக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், முத்தியால்பேட்டை சென்ட் ஜோசப் ஸ்டடி சென்டர் வளர்ச்சிக்காகவும், சின்னப்பன் இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், செயின்ட் ஜாக்சன் துவான் ஒரு சகோதரி விக்டர் ஹெலன் உடல் நலம் பெற துயதையாண்டவர் மற்றும் துயிலூர் தன்னிடம் ஜெபிக்கிறார்கள். பெல்வின் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மேலை பாற்றிக்காகவும், தம்பிதுரை குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மேலை பாற்றிக்காகவும், சலோன் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மேலை பாற்றிக்காகவும், செயின்ட் ஹியூபர்ட் மேரி நிஷாந்த், செயின்ட் ஹியூபர்ட் நவீன் ஜெரால் இவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைத்தமைக்கு மூவொரு இறைவனுக்கும் தேவனைக்கும் நன்றியாகும். நெஸ்டோ ஹில்டா பாபி குடும்ப கருத்துகளுக்காகவும் நன்றியாகும். மேரி வில்சன், மேரி ஜான்சன், மேரி கிளவுதே தொழில் வளர்ச்சிக்காகவும் இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும், மேலும் அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்து அகாடமி சிபிஎஸ்சி மற்றும் லூர்து தொலைக்காட்சி நன்றியாகும். அருட்சகோதரி மேரி விர்ஜினியா ஆண்மேலை பாற்றிக்காகவும், இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், ஜூலியன் எட்வர்ட் ஆண்மேலை பாற்றிக்காகவும், ஆரோக்கியநாதன் ஆண்மேலை பாற்றிக்காகவும், சலேத் மேரி உடல் நலனுக்காகவும், நிஷா ஃபாத்திமா மேரி விமல்ராஜ் பிறந்த நாள் நன்றியாகவும், ஜான் பீட்டர் 18வது ஆண்டு நினைவு ஆண்மேலை பாற்றிக்காகவும், ஜோசப் ராஜ் சிலோன் குடும்பம் திருவிதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டுமாயும், சிமோன் ஏசம்மாள் 6ஆம் ஆண்டு நினைவு ஆண்மேலை பாற்றிக்காகவும், மங்களதாஸ் ஆண்மேலை பாற்றிக்காகவும், பிளங்கர்தி பெரியநாயக சாமி ஆண்மேலை பாற்றிக்காகவும், மேலும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும், சிறப்பாக கொரோனா தொற்று நோயின் பிடியிலிருந்து இந்த உலகம் பாதுகாக்கப்பட வேண்டுமாயும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமுள்ள இறைவனம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரை, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட மதருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் எலியாவை சுழற்காட்டில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ள இருந்த பொழுது எலியாவும் எலிசாவும் கில்காலில் இருந்து புறப்பட்டு சென்றனர். மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர். அவர்கள் யோர்தான் நதிக்கரை அடைந்து அங்கே நின்றனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் 50 பேரும் சற்று தொலைவில் நின்று கொண்டனர். அப்பொழுது எலியா தம் போர்வை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து நதியை கடந்தனர். அவர்கள் அக்கரைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டுமென்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது இருமடங்காக இருப்பதாக என்றார். எலியா அவரை நோக்கி, நீ கேட்பது கடினமான காரியம். உன்னிடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை காண்பாயாகில் அது உனக்கு கிடைக்கும், இல்லையெனில் கிடைக்காது என்றார். இவர்கள் இவ்வாறு உரையாடிக்கொண்டு வழிநடந்து செல்கையில், இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழற்காற்றில் விண்ணகத்துக்கு சென்றார். எலிசா அதை கண்டு, என் தந்தாய், என் தந்தாய், இஸ்ராயலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று கதறினார். அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை. எனவே அவர் தம் உடைகளை பிடித்து இரண்டாக கிழித்து கொண்டார். மேலும் அவர் எலியாவிடமிருந்து விழுந்த போர்வை எடுத்துக்கொண்டு திரும்பி சென்று யோர்தான் கரையில் நின்றார். பின்பு அவர், எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார். அப்படி அடித்தவுடன் தண்ணீர் இரண்டாக பிரிய எலிசா அக்கரைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரை நம்புவோரே, உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரை நம்புவோரே, உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. பல்லவி. ஆண்டவரே நம்புவோரே, உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். மனிதரின் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளீர். நாவுகள் கிளப்பும் பூசலி நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே நம்புவோரே, உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரின் அடியார்களே, அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுறுதியோடரை பாதுகாக்கின்றார். ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார். பல்லவி.
ஆண்டவரே நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரே நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் கூடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டுமே தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அக்பருடைய அரசவை பீர்பால் மிக சிறந்த அமைச்சராகவும் அறிவில் சிறந்தவராகவும் இருந்ததனால் அவரை அந்த பதவியிலிருந்து தூக்குவதற்காகவும் அவர் மீது பொறாமை கொண்டு பலர் அவரை வீழ்த்துவதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். அதுவும் அரசரிடம் நல்ல பெயர் வாங்குவதற்காக பீர்பாலை மட்டம் தட்ட ஆரம்பிக்கின்றார்கள். அவருடைய அரசவையில் இருக்கிற மற்ற எல்லோருமே பீர்பாலை எப்படியாவது வெளியே அனுப்ப வேண்டும். காரணம், பீர்பாலுக்கு சிறந்த இடத்தை அரசர் கொடுத்திருக்கிறார் என்ற அந்த பொறாமையினால் அவரை தாக்க முயற்சி செய்கிறார்கள். இது அக்பருக்கு தெரிந்து விடுகிறது. எனவே சரி,
ஒரு சிறந்த அமைச்சரை நான் தேர்வு செய்கிறேன், நான் வைக்கிற இந்த போட்டியிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அக்பர் ஒரு போட்டியை அறிவிக்கின்றார். யார் இந்த போட்டியை சிறந்த முறையில் வெற்றி கொள்கிறார்களோ அவர்களே இந்த பீர்பாலுடைய இடத்தை நிறைவு செய்வார்கள், நிரப்புவார்கள். பீர்பாலை நான் வேலையில் இருந்து அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். காரணம், பீர்பாலுடைய நற்பெயரை கெடுப்பதற்காகவும் அவரை அந்த அமைச்சரவையிலிருந்து தூக்குவதற்காகவும் பலர் முயற்சி செய்கிறார்கள். எனவே நிறைய கூட்டம் கூடுகிறது. போட்டி இதுதான். அரசர் இவ்வாறாக சொல்கிறார், உங்களிடம் 300 தங்க நாணயங்களை நான் கொடுக்கின்றேன். இந்த தங்க நாணயங்களை நீங்கள் செலவு செய்ய வேண்டும். எப்படி செலவு செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் இப்பொழுது செலவு செய்தீர்கள் என்றால் 100 தங்க நாணயம் நான் வாழ்கின்ற பொழுதே எனக்கு வந்து சேர வேண்டும். அதாவது அதற்கான மதிப்பு எனக்கு இந்த வாழ்கின்ற வாழ்க்கையிலே வந்து சேர வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல் இந்த தங்க நாணயத்தை செலவு செய்ய வேண்டும். 100 தங்க நாணயம் இந்த வாழ்க்கையிலே எனக்கு கிடைக்க வேண்டும். அரசனுடைய முதல் கண்டிஷன். இரண்டாவது கண்டிஷன், நீங்கள் செலவு செய்கின்ற பொழுது அதன் பயன் எனக்கு மறு உலக வாழ்வு, நான் இறந்த பிற்பாடு ஒரு 100 தங்க காயினுக்கான அந்த பலன் மறு உலக வாழ்விலே எனக்கு கிடைக்க வேண்டும் என்று இரண்டாவது கண்டிஷன். அதற்கு தகுந்தாற்போல் செலவு செய்ய வேண்டும். மூன்றாவது கண்டிஷன், இன்னும் 100 காயினை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்றால், அதற்கான பலன் இந்த உலகத்திலேயோ அல்லது மறு உலகத்திலேயோ எனக்கு வந்து சேர வேண்டும். இதுதான் அரசனுடைய அந்த போட்டிக்கான விதிமுறைகள். எல்லோரும் 300 காயின்ஸ் 300 தங்க நாணயத்தை பெற்றுக்கொண்டார்கள். பீர்பாலும் பெற்றுக்கொண்டார்கள். இவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. எப்படி நாம் 100 காயினை போய் ஸ்பெண்ட் பண்ணி மீண்டும் அது அரசருக்கு கிடைக்கும்படி செய்வது என்று சொல்லி எவ்வளவோ முயற்சி செய்து பார்க்கிறார்கள். யாருக்கும் ஒன்றும் தெரியவில்லை. பீர்பாலும் போய் தன்னுடைய அந்த 300 காயினை செலவழிக்க ஆரம்பிக்கிறார்கள். நடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது, பீர்பால் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது வணிகன் ஒருவன் தன்னுடைய வீட்டிலே திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறான் தன்னுடைய மகனுக்கு. அப்பொழுது திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது பீர்பால் அந்த திருமணத்திற்கு சென்று 100 காயினை அங்கே கொடுத்து, இதோ அரசர் உனக்கு கொடுக்கின்ற அன்பளிப்பு இது, இதை வைத்துக்கொள். அரசர் இந்த திருமணத்தை வாழ்த்துகின்றார், வாழ்த்து சொல்லியிருக்கிறார் உன்னுடைய பிள்ளைகளுடைய நலனுக்காக என்று சொன்னதும் அந்த வணிகன் மிகவும் சந்தோஷப்பட்டு, அரசரே நமக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு என்று சொல்லி 100 தங்க நாணயத்திற்கு அதிகமாக அதற்கு ஈடான அதற்கு மேலான சிறந்த பொருட்களை மீண்டும் அரசருக்கு கொடுத்து அனுப்புகின்றார். முதல். இரண்டாவது, இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து செல்கிறார் பீர்பால். அங்கே நடந்து செல்கின்ற பொழுது ஏழைகள் அனாதைகள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அங்கே சென்று மற்றொரு 100 காயினை எடுத்து அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் ஆடைகளை அவர்களுக்கு வழங்குகிறார். அப்படி வழங்குகின்ற பொழுது, அரசர் உங்களுக்கு இதை செய்ய சொன்னார் என்று சொன்னவுடனே அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். அரசர் நீடூடி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி அந்த ஆடைகளை ஏழை எளியோர் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். மூன்றாவது, இன்னும் சற்று தூரம் சென்று அரசருடைய பெயராலே ஒரு நடன நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கின்றார் பீர்பால். ஏற்பாடு செய்கின்றார். அரசருடைய பெயர் என்பதனால் நிறைய பேர் கலந்து கொள்கிறார்கள். நிறைய பணம் அங்கே வந்து சேருகிறது. எல்லாம் முடித்துவிட்டு எல்லோரும் அடுத்த கொஞ்ச நாள் சென்று அரசவை கூடுகிறது. அப்பொழுது அரசர் கேட்கின்றார், எப்படி சரியான விதத்திலே உங்களுடைய பணத்தை செலவழித்தீர்களா? இந்த உலகத்திலே நான் வாழ்கின்ற பொழுது எனக்கு 100 காயின் வர வேண்டும், அதற்கு ஈடான பொருட்களும் வர வேண்டும் என்று அந்த கண்டிஷனை மீண்டும் நினைவுபடுத்துகின்றார். யார் யாரெல்லாம் போட்டியில் கலந்து கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் அரசரிடம் மன்னிப்பு கேட்கின்றார்கள், எங்களால் முடியவில்லை. அப்பொழுது பீர்பால் வந்து தான் செய்ததை சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அரசருக்கு ஒன்றுமே புரியவில்லை. விளக்கம் கொடுக்கின்றார். இதோ நான் சென்றேன், திருமணத்திற்கு சென்றேன், உம்முடைய பெயரால் நான் 100 தங்க காயினை கொடுத்தேன், அதற்கு ஈடாக அதனை விடவும் அதிகமாக இதோ நிறைய பரிசுகள் கொடுத்திருக்கிறார்கள், இந்தா அந்த பரிசு என்று சொல்லி அரசருடைய பாதத்திலே அதற்கு மேலாக 100 தங்க காயினுக்கும் ஈடாக அங்கே பொருட்கள் கொடுக்கப்படுகிறது. அரசருக்கு ஒரே மகிழ்ச்சி. மற்ற இரண்டாவது செய்தி, இதோ நான் ஏழை எளியவருக்கு உமது பெயரால் நான் இங்கே பணத்தை செலவழித்தேன். எனவே அந்த ஏழை எளியவருக்கு செய்த உதவி உங்களுக்கு பிற்கால வாழ்வு, இறந்த பிற்பாடு உங்களுக்கு
அது சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நிறைவான வாழ்வை பெறுவதற்கு அது துணை செய்யும் என்று சொன்னார்கள். அரசருக்கு இன்னும் மகிழ்ச்சி. நடன நிகழ்ச்சியை நடத்தியதனால், அது அரசருடைய பெயர் என்பதனால், அரசருடைய நாமத்தினால் நடந்ததினால் அங்கே ஏராளமான பணம் வந்தது. அதிலே கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வந்து இந்த லைஃபிலே, இந்த வாழ்க்கையிலே அரசருக்கு மீண்டும் அந்த 100 தங்க காயினை கொடுத்து விடுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகம் இதை தான் எடுத்து சொல்லுகிறது. நம்மிடம் கொடுக்கப்படுகின்ற எல்லாவற்றையும் கடவுளின் பெயரால் செய்கின்ற பொழுது, அது கடவுளுக்கு மகிமையாக மாற்றம் பெறுகின்ற பொழுது அதனுடைய பலன் பல மடங்காக நமக்கு திருப்பி கிடைக்கும் என்பதுதான். பீர்பால் தான் செய்த அந்த செயல்பாடுகளினால் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்று சிறந்த ஒரு இடத்தை பெற்றுக்கொண்டார். அவர் செய்தது என்ன? எல்லாவற்றையும் அரசருடைய பெயரால் செய்தார். அதன் விளைவு பலன் அதிகமாக கிடைத்தது. நாம் வாழ்கின்ற பொழுது நாம் எதை செய்தாலும் கடவுளுக்கு தெரிந்து, கடவுளுடைய விருப்பத்திற்காக, கடவுளுக்காக, கடவுளின் பெயரால் செய்தோம் என்றால் அதற்கு கைமாறு நிறைய கிடைக்கும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் சிந்தனையாக இருக்கிறது. ஜெபமாக இருக்கட்டும், தபமாக இருக்கட்டும், அரசெயல்களாக, தவம் செய்கின்ற செயல்பாடாக எதுவாக இருந்தாலும் அது கடவுளுக்கு தெரிந்தால் போதும், கடவுளுடைய பெயரால் நடந்தால் போதும் என்ற அந்த ஒரு மனநிலையோடு வாழ்கின்ற வரையிலே இந்த செயல்பாடுகளை செய்தோம் என்றால் அது பல மடங்கு கைமாறாக நமக்கு கிடைக்கும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு கொடுக்கிற செய்தியாக இருக்கிறது. தர்மம் செய்தாலும், அறச்செய்தல் செய்தாலும், நோன்பு இருந்தாலும் இவை அனைத்தும் கடவுளின் மகிமைக்காக செய்ய வேண்டும். இவை மூன்றுமே கடவுள் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்துவதாகவும், அயலான் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்துவதாகவும், நாம் நம்மை மீது கொண்ட அந்த அன்பின் வெளிப்பாடாகவும் இருக்கின்றன. இந்த 3 செயல்பாடுகளும், இந்த 3 செயல்பாடுகளும் நம்முடைய வாழ்வின் மையமாக இருந்து கொண்டு அயலானை நேசிப்பதற்கு அரசியல்களையும் தர்ம செயல்களையும் செய்து, நம்மிடம் இருக்கிற குறைகளையும் தீமைகளையும் களைவதற்கு நோன்பு இருந்து கடவுளோடு ஒன்றிப்பதற்கும், கடவுளோடு எப்பொழுதும் இணைந்திருப்பதற்கு ஜெபம் செய்வதற்கும், இவை 3ம் நம்முடைய வாழ்வின் அடிப்படையாக இருக்கின்ற பொழுது நாம் பல மடங்கு கைமாறு பெற்றவர்களாக, ஆண்டவருடைய அந்த அருள் வரங்களை, அருள் ஆசிகளை நிரம்ப பெற்றவர்களாக எப்பொழுதும் வாழ்வோம். அதற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருமுன் வந்தோம் திருப்பலி பொருளுடன் அருளுடன் ஏற்பாய் திருவே, அருளுடன் ஏற்பாய் திருவே. திருமுன் வந்தோம் திருப்பலி பொருளுடன் அருளுடன் ஏற்பாய் திருவே, அருளுடன் ஏற்பாய் திருவே. தளிர்பதம் வைத்தே படைத்தோம் பொருளை, ஒளிர்கரம் கொண்டு ஆசீர்வதிப்பாய். தளிர்பதம் வைத்தே படைத்தோம் பொருளை, ஒளிர்கரம் கொண்டு ஆசீர்வதிப்பாய். களிப்புடன் எமையும் ஒன்றாக இணைத்து களிப்புடன் எமையும் ஒன்றாக இணைத்து அளித்தோம் பலியாய். இறைவா ஏற்பாய், இறைவா ஏற்பாய். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாற செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்
ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம், உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் மரமருள மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் சேர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். வானவர் வாழ்த்தும் தூய நல்லாமுதே, வாழ்வின் வழி துணையே. அமுதே, வாழ்வின் வழி துணையே. வானவர் வாழ்த்தும் தூய நல்லாமுதே, வாழ்வின் வழி துணையே. அமுதே, வாழ்வின் வழி துணையே. அன்பு என்னும் அகல் விளக்கேற்றி ஆவலாய் சுடரானாய், எமக்காய் ஆவலாய் சுடரானாய். அன்பு என்னும் அகல் விளக்கேற்றி ஆவலாய் சுடரானாய், எமக்காய் ஆவலாய் சுடரானாய். ஆவல் என்னும் வேட்கையை தணிக்கும் அருட்பெரும் நீரானாய்,
எனக்காய் அருட்பெரும் நீரானாய். வானவர் வாழ்த்தும் தூய நல்லாமுதே, வாழ்வின் வழி துணையே அமுதே, வாழ்வின் வழி துணையே. வானவர் வாழ்த்தும் தூய நல்லாமுதே, வாழ்வின் வழி துணையே அமுதே, வாழ்வின் வழி துணையே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திரு உணவு நம்பிக்கையாளருமில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமை அது என்றும் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவன் நாம் இயேசுவே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். நற்கருணை நாதரே, என் தேவன் நாம் இயேசுவே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, 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 என் இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா நன்மைக்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலம் நீர் தந்தீரையா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலம் நீர் தந்தீரையா. என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா நன்மைக்காக அன்பினால் என்னை ஆளும் தேவனின் பெரும் கருணை நாளுமே எண்ணத்திலே இன்னமாய் நினைத்திடுவேன். அன்பினால் என்னை ஆளும் தேவனின் பெரும் கருணை நாளுமே எண்ணத்திலே திண்ணமாய் நினைத்திடுவேன். என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா நன்மைக்காக